சொன்னேன், ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க, போதும். மீச பேஸ்ட் இல்ல, அப்பவே இவனுங்களை சொன்னேன் அரெஸ்ட் பண்ணி பஸ் சீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ அரெஸ்ட் பண்ணி பஸ் சீஸ் பண்ணீங்கன்னா 200 சீட் ஜெயிச்சு போறேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்னு. சார் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார். இப்படி அநியாயமா எங்களை விட்டுட்டு போயிட்டீங்களே. பண்ண போறானோ தெரியலையே. அண்ணா இவனை பின்னால இழுத்துட்டு போய் ஒரு வாளி ஜலத்தை தலையில ஊத்துங்க அண்ணா. வீடியோலையும் சொன்னேன், நேர பார்த்து சொன்னேன், ஒரே ஒரு எஃப்ஐஆர் போட்டுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க, போதும். டாபிக்காவே இருக்காது. இதுக்கு அரெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்களா? நானும் ரவுடியா? நான் புது ரவுடியா? ரவுடிகளுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் இந்த ஏரியாவோட ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏட்டெல்லாம் எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. இந்த சனியெல்லாம் பார்த்தாச்சு ரொம்ப. மீச பேஸ்ட் இல்ல, அப்பவே இவனுங்களை சொன்னேன் அரெஸ்ட் பண்ணி பஸ் சீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ அரெஸ்ட் பண்ணி பஸ் சீஸ் பண்ணீங்கன்னா 200 சீட் ஜெயிச்சு போறேன். இருக்கு, நீங்க அரெஸ்ட் பண்ணி அதுவும் பஸ் சீஸ் பண்ணிருந்தீங்கன்னா 200 சீட் ஜெயிச்சிருக்க மாட்டாரா? இவரு இதுல ஐடியா வேற கொடுத்தாராம். சரியான ஐடியா கொடுத்துருன்னு நினைப்பு. எப்படிப்பட்ட ஐடியா கொடுத்தேன், ஃபாலோ பண்ணல. இல்ல, நீட்டுக்குள்ள அந்த போராட்டம் வலுத்துட்டு இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு குணத்தை மறுபடியும் எடுத்து கொண்டு வந்து திரையிட்டு அதை கொண்டாடினாங்க பாருங்க. செத்து அது 6 மாசம் முன்னாடி செத்துருச்சு. ஏன்னா அதை வெளியிட்டாங்கல்ல, அதை மறுபடியும் வெளியிட்டு அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு லீவு, எல்லாரும் கூத்தடிச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது ஏன் அப்படின்னா பண்றோம், ஃபீட் பாக்ஸ் கொடுத்துறேன் பெரியப்பா. ஐயா என்ன எல்லாம் சம்பாதிச்சு நல்லா இருக்காங்க. என்னன்னா அது என்னன்னா தெரியாம வந்து காரை இங்க நிறுத்திக்கடா, இடம் வாங்க வேணாம் தம்பி. என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? பார்பிக்யூ ஸ்மெல் வரல? ஓ பெரியப்பா, பெரியப்பா வீட்டுல எதுவும் அடுப்பு எதுவும் வாங்கி இல்லையே? அதெல்லாம் வாங்காத, அதான் வயிறு இருக்கே. டேய் எடுத்து வாங்கடா, பொங்கல் வைப்போம். பெரியப்பா படு பெரியப்பா. ஒரு நிகழ்வு தான் அந்த படம் ரிலீஸு. அந்த கூத்து, நடந்த கூத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அழுது கூத்து, போன கூத்து, வந்த கூத்து. எங்கள் தலைவன் பண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். வணக்கம் வாங்கினேன். போடா பேசும்போது அதை நாம படுத்தணும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது.